ஓகே, பில் போடுங்க. சார், நான் ராகினி பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரமா கீழே வாங்க ப்ளீஸ். கடையில சத்த போட்டு சொல்லடுமா? அழகா மறுபடியும் சொல்லு. நீ சொல்லு. வழக்கம் போல போயாச்சோ? இன்டர்காம்ல என்ன ஏமா கூப்பிட்ட? அப்பா, இப்பதான் சார் உயிரே வந்தது. ஏன் இந்த பொண்ணு மறுபடியும் வந்துச்சு? அப்பா, உனக்காவது உயிர் வந்துச்சு, எனக்கு உயிர் போய் போய் வந்துச்சு. அவ பார்வையில எவ்வளவு பயங்கரம். அவ ஏன் என்ன அப்படி பாக்குறா? அவளுக்கு என் மேல என்ன விரோதம்? ஆமா, அவ யார் சார்? வேற யாரும் இல்ல, இந்த கடைக்கு. எஸ் சார். இருக்காரா? எஸ் சார். உடனே அவரங்க வர சொல்லு. எஸ் சார். சார், ஜெனரல் மேனேஜர் கூப்பிடுறாங்க. ஊமக்கொட்டை மாதிரி நிக்கிறத பாரு. அறிவுகிட்ட கழுத. கம்பெனி பக்கம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் சொன்னதா ஒரு பொய்ய சொல்லி கம்பெனி கேஸ் கிட்ட 10,000 ரூபாய் வாங்கலையாமே. வாங்கலையா இல்லையா? அந்த பணத்தை என்ன செஞ்ச? வரி கொடுத்திருப்ப, எனக்கு தெரியாதா? தெருவில் இருக்கிற ஐஸ் போட்ட இன்னும் பல்ல அடிச்சுட்டு ஓடி போய் வாங்கி சாப்பிட்டுருப்ப. அந்த சமயத்துல ரோட்ல போன எவனாவது கார்ல இருந்த பணத்தை எடுத்துட்டு போயிருப்பான். கண்டுபிடிச்சீங்க மூஞ்சி இப்படித்தான் கழுத்துல இருந்த வயிறு நிக்கிறத யார்கிட்டயே கழட்டி கொடுத்துட்டு போலிய மாட்டிட்டு வந்து ஏமாத்துறேன். இப்போ பணத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் கையில கடந்த 2 ஜோடி வயிறு வளையலும் காலி. இது போலி. அடி பாவி, உனக்கு வர வேலை இல்லையா? கையில கழுத்த கடந்ததா பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறா. இவ்வளவு தொலைச்சு தரம் நிறுத்துற. இன்னும் வார்த்தை சொல்றேன். இதை சொல்றதுக்காகத்தான் அந்த புண்ணியவன் இந்த அந்தஸ்தை கொடுத்து உன்னை உச்சியில வச்சுட்டு போனாரா? வீடு கட்டவனே, இவளை நீ தொலைச்சு தலைமுழுகணும்னா இவளால உனக்கு கிடைச்சிருக்கிற கோடீஸ்வரங்கிற பேரையும் தொலைச்சு தலைமுழுகணும். அதுக்கு நீ தயாரா? சொல்லுடா, சொல்லு. அம்மா ஜனா, மத்தவங்க வாழ்க்கையில ஒரு நஷ்டம் ஏற்பட்டா பதிலுக்கு ஒரு லாபம் ஏற்படும். ஆனா உன் வாழ்க்கையில ஒண்ணு போனா எல்லாமே போயிடும். என்ன பேராசையோட அத்திவாரத்துல நீ அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை. அதுக்காக இந்த நிர்மூலத்தோட கடைசி வரைக்கும் நிம்மதியெல்லாம் வாழ சொல்றீங்களா? இந்த கேள்விதாண்டா என்ன சிந்திக்க வைக்குது, உன் மேல சந்தேகப்படவும் வைக்குது. என் பிள்ளை சரண புத்தி உள்ளவங்கிறது ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆனா சபல புத்தியும் உள்ளவங்கிறது இப்பதான் புரியுது. இத பாருடா, விளையாட்டாவோ வேடிக்கையாவோ கௌரி கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கோ, கவலை இல்லை. ஆனா அவளுக்கு நீ துரோகம் பண்றதா என்னைக்கு என் மனசுல படுதோ அன்னைக்கு உன் விரோதி வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான்.